கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டிய சீஷன். போன வாரத்தில் பிரசங்கம் பண்ணும்போது உண்மையாவே எனக்கு ரொம்ப சரீரத்துல நிலவீனமா இருந்துச்சு. சீக்கிரமா முடிச்சிடணும் தான் பிரசங்கத்தை ஆரம்பிச்சேன். ஆனா வீட்டுக்கு போனப்பறம் தான் தெரியுது ரொம்ப பேசியிருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் தான் பேசணும் தான் நான் மனசார வந்திருக்கிறேன். கொஞ்சம் தான் பேசுவேன். சீக்கிரமா இந்த செய்தியை நம்ம முடிச்சுக்கிறோம். உங்களுடைய கவனங்களை ஒரு பிரபலமான கம்பெனியில வேலைக்கு ஆட்களை எடுத்து அந்த கம்பெனியில வளர்ச்சிக்கு பயன்படக்கூடிய ஒரு கவுன்சிலர் இருந்தார், ஜாப் கவுன்சிலர். அவர்கிட்ட ஒரு முறை ஒரு பேட்டி எடுத்தாங்க. உங்க கம்பெனியில வருகிற ஆட்களை நீங்க எப்படி நடத்துறீங்க, எப்படி உங்க கம்பெனி பின்னால இவ்வளவு ஒரு பெரிய சக்சஸ் இருக்குது, இதே மாதிரி ப்ராடக்டை தயாரிக்கக்கூடிய மற்ற கம்பெனிகள்லாம் இவ்வளவு சக்சஸ் இல்லை, இவ்வளவு வளர்ச்சி இல்லை, உங்களுக்கு மட்டும் எப்படி இந்த வளர்ச்சி சாத்தியமாகுது அப்படின்னு அவர்கிட்ட கேட்டாங்க. அப்படி கேட்ட போது அவர் சொன்னாரு, பொதுவா கம்பெனிகள்ல பொறுப்புகளை கொடுப்பாங்க. இதை செய்யணும், இதை செய்யணும், இதை செய்யணும், இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வசமா நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன செய்யப்பட்டிருக்கும், கொடுக்கப்பட்டிருக்கும், பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனா எங்களுடைய கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நாங்க பொறுப்புகளை கொடுக்கிறது இல்லை, மாறாக அவங்களுக்கான அனுகூலமான காரியங்களை, பிரிவிலேஜஸ் நாங்க கொடுக்கிறோம். அவங்க வந்துட்டு போறதுக்கு கார் கொடுக்கிறோம், அவங்க சமாதானத்தோடு குடியிருக்கிறதுக்கு நல்ல ஒரு வீட்டை கொடுக்கிறோம், பிள்ளைகள் படிப்பதற்கு நல்ல படிப்பு கொடுக்கிறோம். அப்படி அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனுகூலங்களை எல்லாம் நாங்க செஞ்சு கொடுத்துட்டே இருக்கிறோம். ரெஸ்பான்சிபிலிட்டியை குறித்து நாங்க பேசுறதே இல்லை. ரெஸ்பான்சிபிலிட்டியை குறித்து நாங்க என்ன செய்யறது இல்லை, பேசுறதே இல்லை. அவங்களுக்கு அனுகூலங்களை நாங்க கொடுத்துட்டே இருக்கிறதுனால அதை பெற்றுக் கொள்கிற அவர்கள் இயல்பாகவே செயல்படுகிறவர்களாக மாறிவிடுகிறார்கள். இயல்பாகவே என்ன பண்ணிடுறாங்க, செயல்படுறவங்களா மாறிடுறாங்க. அப்போ எதையுமே இதை நீ செஞ்சியா, இதை நீ செய்யணும் அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாதபடிக்கு அவனுக்கு வேற எந்த சுமையும் இல்லை. பிள்ளைகளை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாங்க படிப்பை கொடுத்துறோம். அவன் டிராவலிங்கை குறித்து ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதற்கான காரியங்களை கொடுத்துறோம். மெடிக்கல் சம்பந்தமான தேவைகளுக்கு நாங்க கொடுத்துறோம். அவனை கவலைப்படுறதுக்கு நாங்க விடுறதில்லை, அவனுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது. அதனால அவன் தன்னுடைய பொறுப்பை முழு மனதோடு அவன் என்ன செய்யறான், நிறைவேற்றுகிறான் என்று அந்த அந்த வேலைக்காரர்களுக்கு கொடுக்கப்படுகிற பிரிவிலேஜ் மேன்மையா அந்த ஜாப் கவுன்சிலர் சொன்னார். நல்ல கவனிங்க. இப்ப பிரிவிலேஜா ரெஸ்பான்சிபிலிட்டியா அப்படின்னு கேட்டா அந்த கவுன்சிலரை பொறுத்த வரைக்கும் பிரிவிலேஜ் கொடுத்தா ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன செஞ்சிடும், தன்னால வந்துடும். சரி, இது கிறிஸ்தவத்துக்கு பொருந்துமாயா, இது தேவனுடைய சபைக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டா அங்கதான் கொஞ்சம் கிளாஷ் ஆகுது. ஒருவேளை உலக பிரகாரமான ஒரு கம்பெனி சக்சஸா இருக்கிறதுக்கு அந்த கவுன்சிலர் சொன்ன ஆலோசனை என்பது சரியானதுதான். ஆலோசனை என்பது என்னதுதான், சரியானதுதான். அதுதான் அவன் சக்சஸா இருக்கிறதுக்கு பல கோடிகளை அந்த கம்பெனிக்கு வருமானத்தை கொடுக்கிறதுக்கு காரணமா இருக்குது. ஆனா இயேசுவை பின்பற்றுகிற ஒரு சீஷனுக்கு எது மாதிரி என்று கேட்டால் நிச்சயமாக அந்த உலக மனிதன் சொன்ன, கவுன்சிலர் சொன்ன ஆலோசனை மாதிரியாக இருக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா இயேசு என்கிற மாதிரியை தான் நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். யாரு நமக்கு மாதிரி? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி வருகிற பாவங்களையும் உதறி தள்ளிவிட்டு எப்படி ஓடணும், உரிமையோடு ஓடணும். விபரீதங்களை சகித்த அவரை என்ன செய்யுங்க, நினைத்துக் கொள்ளுங்கள். அப்ப இயேசு என்கிற மாதிரியை நோக்கி ஓடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிற எனக்கு அவர் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன அப்படின்னு கேட்டா அவர் என்ன கற்றுக் கொடுக்கிறாருன்னா தன்னுடைய பிரிவிலேஜ் எல்லாத்தையும் அவர் குப்பையா தூக்கி போட்டுட்டு வந்துட்டாராம். எதை தூக்கி போட்டாராம்? கவுன்சிலர் என்ன சொன்னாரு, பிரிவிலேஜ் அதிகமா கொடுத்தா ரெஸ்பான்சிபிலிட்டியோட அவங்க என்ன செய்றாங்க, செயல்படுறாங்க. இது உலகம் சொல்ற ஃபார்முலா, உலக மனிதர்கள் சொல்கிற ஃபார்முலா. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரா?
எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி. அப்படின்னா தனக்கு இருந்த பிரிவிலேஜஸ் அவர் எல்லாத்தையும் விட்டுட்டாருன்னு எழுதி. அப்போ உலகம் சொல்லுது பிரிவிலேஜ் இருந்தா ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருப்பான்னு உலகம் சொல்லுது. தேவன் நமக்கு காண்பிக்கிற முறை என்னன்னா, பிரிவிலேஜ் இருக்கிற பிரிவிலேஜ் அவர் என்ன செஞ்சுட்டாரா? விட்டுட்டாரா. இப்ப எதை நம்ம ஃபாலோ பண்ணணும் சொல்லுங்க, எதை நம்ம ஃபாலோ பண்ணணும்? இங்கதான் கிறிஸ்தவத்துக்குள்ள தடுமாற்றம் வருகிறது. உலகம் ஒண்ணு எனக்கு சொல்லிக் கொடுக்குது, தேவம் எனக்கு ஒண்ணு சொல்லிக் கொடுக்குது. இப்ப நான் எதை ஃபாலோ பண்றது? இப்ப அநேக ஊழியர்கள் என்ன நினைக்கிறாங்க, புதுசா ஊழியத்துக்கு வர்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்க கவலைப்படாத அளவுக்கு எங்களுக்கு பிரிவிலேஜஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நாங்க எங்க பாட்டை செஞ்சுட்டே இருப்போம். இந்த ஸ்தாபனத்துல நான் போய் சேர்றேன் அப்படின்னா எதுக்கு? என்னுடைய தேவைகளை எல்லாம் அவர்கள் சந்திப்பார்கள் என்பதற்காக. எனக்கு நல்ல ஒரு வாகனத்தை கொடுத்துருவாங்க, வீட்டுக்கான அலவன்ஸ் கொடுத்துருவாங்க, என்னுடைய பிள்ளைகளுக்கான படிப்புக்கு தேவைகள் கொடுக்கப்பட்டுள்ளோம். இதெல்லாம் கொடுத்துட்டா இந்த பிரிவிலேஜ் எல்லாம் எனக்கு கிடைச்சிச்சுன்னா நான் தைரியமா கர்த்தருடைய ஊழியத்தை செய்வேன் அப்படின்னு நிறைய ஊழியக்காரங்க நினைச்சிட்டு இருக்கிறதுனால நீங்க ஊழிய ஸ்தாபனங்களும் எப்படி மாறி போச்சுன்னா, அப்படி ஒரு உலக பிரகாரமான கம்பெனிகள் மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, நிறைய பிரிவிலேஜ் கொடுக்குறாங்க. நீ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கியா, வாப்பா உனக்கு வீட்டு அலவன்ஸ் கொடுத்துறேன், பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கோம், இந்த ஸ்கூல்ல நீங்க படிக்க வச்சுக்கலாம், மெடிக்கல் அலவன்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் காமிச்சு கூப்பிடுறாங்க. இப்ப இவன் போய் என்ன பண்றான்னா ஒண்ணும் பண்றது இல்லை. என்ன செய்யறது இல்லை, ஒண்ணும் பண்றது இல்லை. ஏன்னா வேதம் ஒரு ஊழியனுக்கு அல்லது சீஷனுக்கு காண்பித்திருக்கிற மாதிரி என்பது பிரிவிலேஜஸ் கொடுத்துட்டு ஆண்டவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எதிர்பார்க்கிறார் இல்ல. இருக்கிற பிரிவிலேஜையும் தூக்கி போட்டுட்டு ஆண்டவருடைய பொறுப்பை நிறைவேற்றும். புரியுதா நான் சொல்றேன் உங்களுக்கு? இருக்கிற பிரிவிலேஜ். ஏன்னா இயேசு யாரு? நமக்கு மாதிரியா இருந்த இயேசு. அவர் என்ன பண்ணாரா? தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி. அப்ப எனக்குள்ள வர வேண்டிய ஆட்டிடியூட் என்னன்னா, உலகம் கற்றுக் கொடுக்கிற ஆட்டிடியூட் இல்ல. இன்னைக்கு ஏன் ஊழியர் தோற்று போகுது? ஏன் ஊழியர்கள் தோற்று போறாங்க? ஏன் ஊழிய ஸ்தாபனங்கள் பணமே இல்லாத இருந்த காலத்துல நல்ல ஜெயமா வளர்ந்து வந்தாங்களே, இப்ப பணம் எல்லாம் நல்லா புழங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இன்னும் சக்சஸா வரணுமே அப்படின்னு கேட்டா இல்ல. அவங்க ஃபார்முலா வச்சிருக்கிறது உலகத்திலிருந்து வந்தது. அவங்க கை கொள்கிற ஃபார்முலா என்னது? உலகத்திலிருந்து வந்தது. உலகத்திலிருந்து வந்திருக்கிற ஃபார்முலா வச்சிருக்கிறதுனால அவன் என்ன பண்றான்னா, ஊழியக்காரர்களுக்கு அதிகபட்சமான பிரிவிலேஜ் கொடுக்கிறான். அதிகபட்சமான பிரிவிலேஜ் அனுபவிக்கிற இவனுக்கு கிறிஸ்து என்கிற மாதிரி தெரியல. கிறிஸ்து என்கிற மாதிரி தெரியல. இப்போ இயேசுவை பிரதிபலிக்க வேண்டிய ஒரு மனுஷன் உலகத்திலிருந்து கற்றுக்கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை என்று முடிவெடுக்க வேண்டும். சொல்ற புரியுதா உங்களுக்கு? எங்க இருந்து கத்துக்க ஒண்ணு இல்லை. கத்துக்கிறதுக்கு இருந்துச்சுன்னா நமக்கு எப்படி சொல்லிருக்கணும்? மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இருந்தாலும் இயேசுவை நோக்கியும் உலகத்தை நோக்கியும் பார்த்து பொறுமையோடு ஓடுங்கள் என்று எழுதியிருக்க வேண்டும். அப்படி எழுதுறீங்க. போன வாரத்தில் பார்த்தோம், அன்னைக்கு வேவு பார்க்க போன 2 பேர் தோல்ல எடுத்து சுத்திட்டு வராங்க. ஆமா, திராட்சை கொலையை சுமந்துட்டு வர்றாங்க. முன்னால வருகிறவன் பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு பரிசுத்தவான், அதுக்கு ஒப்பனையாக இருக்கிறான். பின்னால வர்றவன் யாரா இருக்கிறான்? புதிய ஏற்பாட்டு சபையினுடைய பரிசுத்தவானா இருக்கிறான். முன்னால இருக்கிற பரிசுத்தவான் இயேசு கிறிஸ்துவை குறித்த வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் உரைக்கப்பட்டதை விசுவாசிக்கிறான். ஆனால் அவன் பார்க்கவில்லை, அனுபவிக்கவில்லை. ஆனால் பின்பதாக தூக்கிட்டு வர்றவனுக்கு அவன் பார்க்கிறான், அனுபவிக்கிறான். இப்ப யார் பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று கேட்டால் யாரு? ஆமா. ஆனா எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல அவர்கள் நற்சாட்சி பெற்றும் விசுவாசித்ததை என்ன செய்ய முடியாம போயிட்டான், அடையாம போயிட்டு. அப்போ அவர்களை காட்டிலும் விசேஷித்தவர்களாக நம்மை ஆண்டவர் மாற்றி வைத்திருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம், அவரை அனுபவிக்கிறோம், அவர் மூலமாக கிடைக்கிற எல்லா மேன்மைகளையும் நாம் பெற்றுக் கொள்கிறோம், அனுபவித்துக் கொண்டு வருகிறோம்.
அப்படின்னா நான் கிறிஸ்துவை பார்த்து பழகி அவர் எனக்கு வைத்திருக்கிற அந்த அடிச்சூடுகளின்படி நடக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறாரே, அந்த காரியத்தில் நாம கவனமா இருக்கணும். இப்ப எனக்கான மாதிரி யாருன்னா அந்த கவுன்சிலர் சொன்னாரே, அவர் அந்த ஆலோசனை இல்லை. எந்த கவுன்சிலர் சொன்னாரு? இந்த கவுன்சிலர் சொன்னார், பைபிள் கவுன்சிலர் சொன்னார். ஏன்னா மனுஷகுமாரன் எதுக்காக வரல? ஊழியம் கொள்ளும்படி வரல, ஊழியம் செய்யும்படி வரல. அப்போ பிப்ளிக்கல் பேட்டர்னுக்கும் வேர்ல்டி பேட்டர்னுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆனா அநேக நேரத்தில் இந்த வித்தியாசங்களை நம்ம பார்க்க முடியாம நாமவே நினைத்துக் கொள்கிறோம், இப்படி இருந்தா சக்சஸா போயிடணும். இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. ஏன்னா இயேசுவை பின்பற்றுகிற ஒரு சீஷனுக்கு கிறிஸ்து தான் மாதிரி என்றால், அதற்கு இந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் இருக்கிறது. முக்கியமான பாடம் இருக்கிறது. என்ன? 4ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. அவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. ஐயா, இந்த சிந்தை முதலாவது ஒரு சீஷனுக்குள்ளே காணப்பட வேண்டும். இது ரொம்ப முக்கியமானதா? ஆமாங்க, ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஆதி மனுஷனுக்குள்ள இது இல்லவே இல்லை. ஆதி மனுஷனுக்குள்ள இது இல்லவே இல்லை. நமக்கு தெரியும், ஆதாமும் ஏவாளும் படைக்கப்பட்ட போது ஆளுகை செய்கிறவர்களாக படைக்கப்பட்டிருந்தார்கள். எப்படி இருந்தாங்க? ஆண்டு கொள்ளுங்கள் என்று அவர்களை என்ன செய்தார்? ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அப்ப அவங்க யாரு? நம்ம பாஷையில் நம்ம புரியுற மாதிரி யோசிக்கிறதா இருந்தா they are king. அவன் யாரா இருக்கிறாங்க? ஆளுகை செய்கிற ஒரு ராஜாவா இருக்கிறான். ஆளுகை செய்கிற ராஜாவா இருந்த ஆதாம் எப்படி வச்சிக்கப்பட்டான்? எப்படி வச்சிக்கப்பட்டான்? நீங்கள் தேவர்களை போலாவீர்கள் சொன்ன உடனே விழுந்துட்டான். இவனுடைய மென்டாலிட்டி எப்படி இருந்துச்சு? யாரோ மாறணும். அப்ப நீ ராஜாவா தானே இருப்ப, அதுல உனக்கு திருப்தி இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கத்துல ஆதாம் ராஜாவாக இருந்து எதை சூஸ் பண்றான்? தேவனை போல மாற. இங்க ஒருத்தர் தேவனா இருக்கிறாரு, அவர் எதை சூஸ் பண்றாரு? மனுஷனா. இப்ப யார் எனக்கு மாதிரி? இப்ப நம்ம எப்படி விரும்புறோம்? நம்முடைய சிந்தை எப்படி இருக்குது? ஏன் தெரியுமா? பொருளாதார செழிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு பெரிய கண்ணி. ஏன்னா அங்க கிறிஸ்துவை நீங்கள் மாதிரியாக காண்பிக்கவே முடியாது. இயேசு பணக்காரர், அதனால நான் பணக்காரன் சொல்றான். அவர் எங்கேயுமே சொல்லவில்லை. அவர் தன்னை பணக்காரர் என்று காண்பிப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். வசனம் என்ன சொல்லுது? அவர் தேவனுடைய ரூபம், அவர் தேவன். கொலோசியர்ல வாசிக்கிறோம், சகலமும் அவருக்கென்றும் அவரை கொண்டும் அவருக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் கிரியேட்டர், அவர் சிருஷ்டிகர். ஆனா அவர் அதை தூக்கி போட்டுட்டு என்ன செஞ்சாரா? மனுஷனா வந்தாரா? அப்போ எனக்கு மாதிரியாக வைக்கப்பட்டிருக்கிற இயேசு, எனக்கு அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கிற இயேசு, அவர் பிரிவிலேஜ் தேடி போகல. அவர் பொறுப்புக்காக தன்னுடைய பிரிவிலேஜ் எல்லாம் இழந்தார். கவனிக்கிறீங்களா? தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தனக்கு ஆல்ரெடி இருந்த அந்த பிரிவிலேஜஸ் கூட அவர் என்ன செஞ்சாராம்? இழந்தார், வேண்டான்னு விட்டார். அதனால தான் இந்த உலகத்துக்கு மனிதனாக வந்தார். அப்ப ஆதாம் ஏற்கனவே ராஜாவாக இருக்கிறான். ஆனா அவனுக்கு அதுல திருப்தி இல்ல போல. அவன்கிட்ட போய் நீ தேவனாவன் சொன்ன உடனே அதுக்கு உடன்பட்டுதான். அப்படிதான் பாவம் வந்துச்சு. அப்படிதான் நினைச்சிச்சு. இப்ப உங்ககிட்ட பிசாசு வர்றான். இப்ப உங்ககிட்ட என்ன பேசுறான்? பிரிவிலேஜ் பேசுறானா, ரெஸ்பான்சிபிலிட்டி பேசுறானா? நீங்க ஊழியத்துக்கு வர்றவங்க எதுக்காக வர்றாங்க? என்ன வார்த்தைகள் பேசப்படுகிறது? ஆசை வார்த்தைகள், பசப்பு வார்த்தைகள். நம்முடைய வேத பாடசாலையில நம்ம நோட்டீஸ்ல தெளிவா போட்டிருக்கிறோம், அர்ப்பணிக்கப்பட்டவர்களுக்கான அழைப்பு. ஒவ்வொரு நாளும் நான் வகுப்பு எடுக்கும் போது அவங்க கிட்ட சொல்றது என்னன்னா, பணத்துக்காகவும் புகழுக்காகவும் இங்க ஊழியம் செய்யணுங்கிற எண்ணம் இருந்தா
இந்த இடம் உனக்கு சூட் ஆகாது. ஏன்னா இங்க இயேசுவ மாதிரி உன்னுடைய பிரிவிலேஜை இழக்கிறதுக்கு தான் இங்க வேதம் கற்றுக் கொடுக்கிறதே தவிர ரெஸ்பான்சிபிலிட்டியை நிறைவேற்றணுங்கிறது தான் வேதம் கற்றுக் கொடுக்கிறதே தவிர ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருங்கிறதுக்காக அது எங்கிருந்து நம்ம ஆட்கள் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. யோசிச்சு பாருங்க, எத்தனை ஊழியர்கள் பேசின செய்திகளை எங்கள் காதுகளில் கேட்டிருப்பீர்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார், ஊழியம் செய்யுங்க. எங்க இருக்குது? இயேசு என்ன சொன்னாரு? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்ன செய்யணும்? பின்பற்றணும். ஐயா, நீங்கள் உலகத்திற்கு ஒத்த ஒரு எண்ணம் உடையவர்களாய் இருந்தால் உங்களால் தேவனுடைய விருப்பத்தை பார்க்கவே முடியாது. செய்யறது அப்போ தேவனுடைய விருப்பத்தை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. ரோமர் 12:2 உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அப்போ உலகம் கற்றுக் கொடுக்கிற, உலகம் ஆஃபர் பண்ணுகிற உலகத்தினுடைய காரியங்களை உன் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நீ ஒரு வழியத்தை பார்த்தன்னா தேவனுடைய விருப்பத்தை ஒரு நாள் நீ பார்க்கவே முடியாது. இதை நான் ஆணித்தரமா சொல்ல முடியும். பார்க்கவே முடியலன்னா நீ எப்படி செய்வ? ஈஸி. நீங்க அந்த வசனத்தை யாராவது வாசிங்களேன். ரோமர் 12:2 எல்லாம் இருந்தா எடுத்து பாருங்க. ரோமர், நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. உலகில் உள்ள மக்களை போன்று ஆக வேண்டும் என உங்களை மாற்றிக்கொள்ளாதிருங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எப்படி இருக்குது? உலகத்தில் உள்ள மக்களை போன்று ஆக வேண்டும் என உங்களை மாற்றிக்கொள்ளாதீர்கள், ஆனால் மனதில் புதிய எண்ணங்களால் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். எப்படி மாற்றிக்கொள்ளணுமா? புதிய எண்ணங்கள். இந்த புதிய எண்ணங்கள் எங்கிருந்து வரும்? அது பார்ப்போம். அடுத்த நிலை இருக்குன்னா, பிறகு தேவனுடைய விருப்பத்தை உங்களால் ஏற்றுக்கொள்வதுபடி முடிவு செய்ய முடியும். நல்லவை எவை, தேவனுக்கு விருப்பமானவை எவை என்று உங்களால் அறிந்து கொள்ள முடியும். அப்போ என்னுடைய மனது கெடுக்கப்படாமல் என்னுடைய மனது மறுரூபமாக்கப்பட்டிருந்தால், வேத வசனத்தின் மூலமாக மறுரூபமாக்கப்பட்டிருந்தால் தான் தேவனுக்கு எது பிரியம்னே என்னால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்ப உலகத்துல இருக்கிற ஒரு பாலிசியை கொண்டு வந்து என் மனசை நிரப்பி வச்சுட்டு நான் தேவனுடைய சித்தம் செய்யணும்னா எப்படி செய்ய முடியும்? எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, ஒருவேளை மிஷனரி ஊழியங்கள்ல, மிஷனரி ஸ்தாபனங்கள்ல பணியாற்றுகிறவர்கள் ஒருவேளை இந்த செய்திகளை கேட்டா கொஞ்சம் கூர்மையா கவனிங்க ஐயா. ஒரு 60 வருடத்துக்கு முன்பதாக, 50 வருடத்துக்கு முன்பதாக நீங்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுக்கென்று உங்களை தாரை வார்த்து விட்டு புறப்பட்டு போனீர்கள் அல்லவா? நம்முடைய முற்பிதாக்கள் போனார்கள் அல்லவா? அப்பொழுது ஊழியம் வளர்ந்தது. அப்பொழுது ஊழியம் வளர்ந்தது. ஒண்ணுமே இல்லை. எத்தனை நம்முடைய மூத்த பரிசுத்தவான்களுடைய சாட்சிகளை கேட்டிருக்கிறோம். குடிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இல்ல, உடுத்துறதுக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா ஊழியம் வளர்ந்துச்சு. ஏன்னா கிறிஸ்து காண்பித்த மாதிரி. இப்போ எல்லாம் இருக்கு, என்ன வளர மாட்டேங்குது? ஏன்? ஏன்? கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள், கிறிஸ்தவ ஊழியங்கள், பரிசுத்தவான்கள் தங்களுடைய ஊழியங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டியது அவசியம். ஐயா, உங்களுடைய ஊழியத்துடைய வளர்ச்சிக்கு காரணமாக நீங்கள் வைத்திருந்த நிலங்களும் கட்டிடங்களும் அல்ல. அன்னைக்கு உங்ககிட்ட இருந்ததெல்லாம் தியாகம், அர்ப்பணம், கண்ணீர், பட்டினி, பசி, நிர்வாணம், இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்த உங்களுக்கு தான் ஆத்துமாக்கள் ஆண்டவர் கொள்ளை பொருளாய் கொடுத்தார். ஆனா இன்னைக்கு எல்லாருக்கும் ஆத்துமா தான் இல்லை. சமீபத்தில் ஒரு மிஷனை குறிச்சு நாங்க பேசிட்டு இருந்தோம். அங்க இருக்கிற பிரச்சனைகளை குறிச்சு அவன் ரொம்ப நேரம் எனக்கு பேசிட்டே இருக்கும்போது எனக்கு கேட்டு எனக்கு தூக்கம் வந்துருச்சு. உண்மையை சொல்றேன். ஒரு மணி நேரம் பேசின பிறகுதான் எனக்கு பிரச்சனை என்னன்னு புரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் முடிச்சு உட்கார்ந்துட்டு திரும்பவும் பேச ஆரம்பிச்சேன். அவ கவனிச்சு பார்த்தப்போ அந்த மிஷன்ல என்ன பிரச்சனைனா, முதல்ல
வெட்டாந்தரையா இருக்கிற ஒரு பகுதிக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு போறாங்க. இப்போ சுவிசேஷத்தை கேட்கிற ஜனங்கள் அங்கே சுவிசேஷத்தை கேட்டு ஞானஸ்நானம் பெற்று ஒரு திருச்சபை அங்கே ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது. திருச்சபை என்ன செஞ்சாச்சு? ஸ்தாபிக்கப்பட்டாச்சு. இப்போ திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு இந்த இடத்தை எப்படி வெளி உலகத்துக்கு அடையாளம் காட்டணும்? சபைன்னு சொல்லணுமா, அறிவிக்கப்படாதவர்கள் சொல்லணுமா? நான் சொல்றது புரியுதா? இப்போ ரயில் நிலையத்துக்கு நம்ம வந்தோம். இப்போ இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படாத பகுதி என்று வைத்துக் கொள்ளுங்கள். இங்க சுவிசேஷத்தை அறிவிச்சு இங்க இருக்கிற ஜனங்கள் எங்க வந்துட்டாங்க? சபைக்குள்ள வந்துட்டாங்க. இப்போ வந்த பிறகு ரயில் நகர்ல சபை ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லணுமா, இல்ல இன்னும் அறிவிக்கப்படாத பகுதின்னு சொல்லணுமா? பெரிய பரிதாபம் என்ன தெரியுமா? 30 வருடமா இன்னும் அறிவிக்கப்படாத லிஸ்ட்ல தான் அந்த பேர் இருக்கு. ஏன்? அறிவிக்கப்படாத பகுதின்னு சொன்னாதான் ஜனங்கள் காணிக்க கொடுக்குறாங்க. இது ஒண்ணுதான் சொல்லியிருக்கிறேன். அப்போ சுவிசேஷத்தை அறிவித்து சபைகள் ஸ்தாபிக்கப்பட்ட பின்பு அதையும் இன்னும் பணித்தளம் சொல்லிதான் சொல்றாங்களே தவிர அதை சபைன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்கய்யா. இது இந்தியாவில் இருக்கிற அநேக பகுதிகளுக்கு பொருந்தும். ஏன்னா நம்ம ஊர்ல இருக்கிற சபைகளுக்கு ஜனங்கள் அப்படின்னு சொன்னாலே அவன் கஷ்டப்படுறான், அவனுக்கு ஆண்டவர் தெரியாதுன்னு சொன்னா காணிக்க கொடுக்குறான். இப்ப மிஷன்களுக்கு ஒண்ணு பழகி போச்சு. இவன் ரட்சிக்கப்பட்டுட்டான், ஞானஸ்நானம் எடுத்துட்டான், சபைக்குள்ள வந்துட்டான் அப்படிங்கிற பிக்சரை வெளி உலகத்துக்கு கொடுத்தா காணிக்க வரணும். சரி, இதனால எனக்கு என்ன பிரச்சனை? ஒன்னும் பிரச்சனை இல்ல. சபைன்னு நீ சொன்னாதானே சபைக்குள்ள வர்ற ஆட்களுக்கு நீ சபையை குறிச்ச போதனையை கொடுப்ப. சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறான், ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறான், பரிசுத்தாவை மரத்தை பெற்றிருக்கிறான். இப்ப அவனுக்கு பிரசங்கம் பண்ண வேண்டியது என்ன பிரசங்கம்? என்ன பிரசங்கம்? சபைக்குள்ள இருக்கிறவங்க பிரசங்கம் பண்ணணும். இன்றைக்கு மிஷனரிகளால் ஸ்தாபிக்கப்பட்ட எத்தனை திருச்சபைகள் சபைகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது? எத்தனை திருச்சபைகள் தங்களுடைய ஊழியரை தாங்களாகவே தாங்குகிறவர்களாக மாறியிருக்கிறார்கள்? ஏன்னா இவன் ரிப்போர்ட்ல மட்டும் எழுதி கொடுக்கல, இது பணித்தளம். பணித்தளத்துக்கு போற பிரசங்கியார்கள் என்ன பிரசங்கம் பண்றாங்க? இயேசுதான் ஆண்டவர், இயேசுதான் ஆண்டவர், இயேசுதான் ஆண்டவர். எத்தனை வருஷத்துக்கு? இந்த மிஷன்களுக்குள்ள மனம் திரும்புகிற வரைக்கும், மனம் திரும்புதல் வருகிற வரைக்கும் அந்த ஜனங்கள் 30 வருஷமா கேட்கிற பிரசங்கம் என்ன? இயேசு நன்மை செய்கிறவர். ஐயா, ஏன் வட இந்தியாவில் இருக்கிற சபைகள் நெருக்கப்படும் போது, நொறுக்கப்படும் போது அவர்களால் ஸ்டாண்ட் பண்ண முடியல? ஞானஸ்நானம் கொடுத்த பிறகு அதை சபை அப்படிங்கிற பார்வையில பார்த்தாதான் அந்த மனிதனுக்கு ஏற்ற ஆகாரத்தை கொடுத்து நீ இயேசுவை பார்த்து ஓடுன்னு சொல்லி அவனை விசுவாசத்துல பழக்க வைக்க முடியும். அதை செய்யாம இவனை வச்சு பணம் சம்பாதிக்கிறது முடிவு பண்ணிட்டா இவன் காலத்துக்கும் எப்படிதான் இருப்பான்? அவிசுவாசியா தான் இருப்பான். யாரு போய் பிரசங்கம் பண்ணாலும் என்ன பண்ணுவாங்க? இயேசு மனம் திருந்து. அவன் நினைப்பான பாவிகளா, மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு? அப்போ இப்படி ஒரு பார்வையோடையே அந்த குறிப்பிட்ட ஸ்தாபனத்துல ஒரு சபையை கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் நடத்திட்டு இருக்காங்க. அப்ப நான் கேட்டேன், அப்ப அது சபைங்கிற கன்சிடரேஷனே வரலையா? கம்யூனியன் எல்லாம் கொடுக்குறீங்களாப்பா? ஆமா, கம்யூனியன் எல்லாம் நாங்க கொடுப்போம். அப்ப சபையில என்ன பிரசங்கம் பண்ணுவீங்க? அதுதான் எங்களுக்கு தெரியல. ஏன்னா மிஷன் சொல்லுது இது ஒரு பணித்தளம். ஆனா நாங்க பிராக்டிகலா பார்க்கும்போது இவங்க எல்லாம் ஞானஸ்நானம் எடுத்த கிறிஸ்தவர்கள். இப்ப இவங்களுக்கு நாங்க என்ன பிரசங்கம் பண்றது? எங்களுக்கு தெரியல. இது ஒரு இடத்துல மட்டும் நடக்குதுன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு இந்தியாவில் மிஷனரி இயக்கங்கள் மூலமாக ஸ்தாபிக்கப்பட்ட எல்லா இடங்களுக்கும் இருக்கிற பிரச்சனை. காரணம் என்னன்னா, இயேசுங்கிற மாதிரியை நம்ம ஃபாலோ பண்றதுக்கு ஆயத்தமா இல்ல. நம்ம கவுன்சிலர்ஸ் வெளியில உலகத்தான் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை கேட்டு அவன் சொல்றான், பிரிவிலேஜ் கொடுத்தா வேலை செய்வாங்க. இப்ப வண்டி கொடுத்தாச்சு, கார் கொடுத்தாச்சு, வீட்டுக்கு அலவன்ஸ் கொடுத்தாச்சு, மெடிக்கல் அலவன்ஸ் கொடுத்தாச்சு, செத்தா பணம் கொடுத்தாச்சு, இன்சூரன்ஸ் கொடுத்தாச்சு.
எல்லாம் கொடுத்தாச்சு, ஆனா ஊழியம் வளர மாட்டேங்குது. ஊழியம் என்ன செய்யறது இல்ல, வளர. ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயங்க. ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அவரோட கனெக்ட் ஆகிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. இங்க இருக்கிற நீங்களானாலும் சரி, ஊழியக்காரர்களானாலும் சரி, யாரோட கனெக்ட் ஆகிருக்கணும்? ஆண்டவரோட கனெக்ட் ஆகணும். ஆண்டவரோட கனெக்ட் ஆகாம வேற எங்கேயாவது ஒரு லூப் ஹோல்ல வேற எங்கேயாவது கனெக்ஷன் இருந்துச்சுன்னா அது அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பாதிக்கும். அது நமக்காக தானே. அதுதான் இப்போ நீங்க நல்ல ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நல்ல அப்பா அம்மாவுக்குன்னு என்ன அர்த்தம்? அப்ப எங்க அப்பா அம்மா எல்லாம் கெட்டவங்களா? இல்ல. நல்ல அப்பா அம்மானா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பிள்ளை ஆணு சொன்ன உடனே கொடுத்துரும். அம்மா ஒரு 10,000 உடனே, அம்மா ஒரு 10,000. இதான் யாருக்கும் நல்ல அப்பா. எதை கேட்டாலும் கொடுக்கணும். இப்படி நீ கொடுத்துட்டே இருந்தா உன் பிள்ளை என்னைக்கு ஜெபம் பண்ணும்? சொல்லுங்க, என்னைக்கு ஜெபம் பண்ணும்? அப்போ ஒரு மிஷன், ஒரு ஊழிய தலைவன் எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்றேன்னா ஆண்டவருக்கு அங்க என்ன வேலை? நீ கம்பெனி நடத்துறியா, ஊழியம் செய்யா? சபை சபையாக இருக்க வேண்டும். ஊழியம் ஊழியமாக செய்யப்பட வேண்டும். ஊழியத்துக்குள்ள வந்து உலக பிரகாரமான கம்பெனிகளுடைய சட்டத்திட்டங்களை செய்யக்கூடாது, புகுத்தக்கூடாது. அப்ப இயேசுவிடத்திலிருந்து நம்ம முதல்ல கற்றுக்கொள்கிற பாடம் என்னன்னா, அவர் தன்னுடைய பிரிவிலேஜ் எல்லாம் விட்டார். அதனாலதான் பவுல் தன்னை குறித்து எழுதும்போது சொல்றான், எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை நஷ்டமும். அது எங்க கத்துக்கிட்டான்? அரிஸ்டாட்டில் கத்துக்கல. அன்றைக்கு அவனுக்கு கற்றுக் கொடுத்த எந்த தத்துவ ஞானிகளிடத்திலிருந்தும் அவன் எதையும் பெற்றுக் கொள்ளவில்லை. அவன் எங்கதான் கத்துக்கிட்டான்? இயேசு இடத்துல கற்றுக்கொண்டான். அதனால தனக்கு பிரிவிலேஜா இருக்கிற நிறைய லிஸ்ட் இருக்குது. போட்டு சொல்றான், இதெல்லாம் இருக்கிற உண்மைதான். ஆனா கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இவை எல்லாவற்றையும் நான் என்ன செஞ்சுட்டேன்? விட்டுட்டேன். அப்போ கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு சீஷன், அது யாராக வேணாலும் இருக்கட்டையா, அவன் எந்த மொழியை பேசுகிறவனாக இருக்கட்டும், அவன் என்ன செய்யணும்? தனக்கு லாபமாக இருக்கிறவர்களை நஷ்டம் என்று விட வேண்டும். விட சொல்றோமா? நம்ம என்ன செய்ய சொல்றோம்? ஏங்க இவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டதே சரி, அதனால ஜாதி அடையாளத்தோடயே இருந்துட்டு போகட்டுங்க. அப்புறம் அதுக்கு எதுக்கு நீ சபைக்குள்ள கூட்டு வைக்கிறான்? அந்த அடையாளத்தோடய வாழ்ந்துட்டு போறான். உலக மனிதர்கள் கட்சிக்காரங்க தான் கேட்கிறாங்க, நீ கிறிஸ்தவ நாடாரில் இருப்பதற்கு பதிலாக இந்து நாடாரில் இருந்துட்டு போறாங்க, என்னைய பிரச்சனை வந்துச்சு? ஆனா நமக்கு என்னன்னா, இந்து நாடாராக இருக்கக்கூடாது, ஆனால் கிறிஸ்தவ நாடாராக இருக்கலாம். எந்த பைபிள் சொல்லுச்சு? அப்ப என்னன்னா, எந்த பிரிவிலேஜ் என்று சொல்லப்படுகிற காரியங்களையே விட சொல்லுகிற வேதத்தை கையில வச்சுட்டு அற்பமான காரியத்தை கூட விடுறதுக்கு நம்ம தூண்டுறது இல்லை. காரணம், அவங்க எல்லாம் இந்த ட்ரைபில் இருந்து வந்திருக்காங்க பிரதர், அவங்க அப்படித்தான் வாழணும். எல்லா ட்ரைபுக்கும் ஒரே ரூல்ஸ் தாங்க. எல்லா ட்ரைபுக்கும் ஒரே ரூல்ஸ் தான். என்ன ரூல்ஸ் தான்? இந்த உலகத்துல உங்களை உயர்ந்த ஜாதின்னு சொன்னாலும் சரி, இல்ல இடைநிலை ஜாதின்னு சொன்னாலும் சரி, அல்லது கடைநிலை ஜாதின்னு சொன்னாலும் சரி, நீங்க யாரா இருந்தாலும் இயேசுவை பின்பற்றணும்னா தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு ஆனதினமும் அவரை பின்பற்றி தான் ஆக வேண்டும். ஒரே ஃபார்முலா தான். நீ உயர்ந்த ஜாதிங்கிறதுனால உனக்கு தனியாகவும், நீ கடைசி ஜாதிங்கிறதுனால உனக்கு தனியாகவும் ரூல்ஸ் கிடையாது. இல்ல இந்த மக்கள் குரூப்ல இருந்து யாருமே ரட்சிக்கப்படல, அதுக்கு என்ன செய்ய முடியும்? அவர் என்ன ரட்சிக்கப்பட வேண்டாம் சொன்னாரு? வசனம் சொல்லுது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் தேவனை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இந்த உலகத்தினுடைய எல்லா மனுஷருடைய பாவங்களுக்காகத்தான் அவர் அடிக்கப்பட்டான். அந்த செய்தி உனக்கு அறிவிக்கப்படுகிறது. விசுவாசிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. நீ விசுவாசிக்காம இருக்கிறதுக்கு எப்படி வேதத்தை நீ காம்ப்ரமைஸ் பண்ண வைக்கிற? அப்போ தொடக்கத்திலேயே நம்ம வேதத்துக்கு முரண்பாடான ஒரு ஃபார்முலாவை கொண்டு வந்துடுறோம்.
இன்னும் சில இடத்துக்குலாம் போனீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த உயர்ந்த ஜாதின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் ரட்சிக்கப்பட்ட சபைக்குள்ள வந்து அவங்க உட்கார தனி பிளேட். உங்களுக்கு தெரியாது அதெல்லாம். சர்ச்சுக்குள்ளேயே அவருக்கு தனி பிளேட். ஏன்? அவர் உயர்ந்த ஜாதியில இருந்து அப்ப அவர் இயேசுவை பின்பற்ற வேண்டாமா? அவருக்கு நித்திய ஜீவன் வேண்டாமா? அவர் ஆத்மா செத்து போனா நரகத்துக்கு போகாதா? உயர்ந்த ஜாதின்னு சொல்லி தனி ஒரு கேட்டகரியில விட போறாங்க. ஆனா செத்து போன பிறகு எல்லாம் சவந்தாயா? உயிரோடு இருக்கிற காலத்துல யாரோ ஒருத்தன் சொன்னாங்க கேட்கறதுக்காக நம்ம பிரிவிலேஜ் தூக்கி வச்சுட்டு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுல, கிறிஸ்துவை மாதிரியாக பிரதிபலிக்க வேண்டியதுல நாம் தவறுகிறோம். தேவனுடைய சபை மக்களே, தயவு செய்து மனம் திரும்புங்கள். ஒரு சீசனாக நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டிய விசுவாசிங்களா? அப்ப அவர்கிட்ட என்னங்க கத்துக்க போறீங்க? அவர்கிட்ட கத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? இப்போ ஆதாம் வந்துட்டு ராஜாவா இருக்கிறான், ஆளுகை செய்யறவனா இருக்கிறான். அவன்கிட்ட வந்து பிசாசு சொல்றான், நீங்கள் தேவர்களை போலாவீர்கள். உடனே என்ன பண்ணாம போயிட்டான். தேவரானா நிர்வாணமா? அப்போ தேவனுடைய சபைக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிற பிரிவிலேஜ், அது சத்துருவினால் கொடுக்கப்படுவது, அது உன்னை நிர்வாணமாக்குவதற்கானது. அது உன்னை இருக்கு. ஏன்னா இப்போ பிசாசு லூசிபரை குறிச்சு படிக்கிறோம் இல்லையா? அவன் குறிச்சு என்ன படிக்கிறோம்? ஏசாயா 14. அவன் நல்ல ஒரு இடத்துல தான் இருக்கான், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கேள் இல்லையா? அவனுக்கு ஒரு திருப்தி இருந்துச்சான்? இல்ல. அவன் என்ன பண்ணான்? நானும் அவன் தேவனா மாறணும்னு நினைச்சான். அவன் என்னதான் நினைச்சான்? மேல போகணும்னு நினைச்சான். மேல போகணும்னு நினைச்சதுனால எங்க தள்ளப்பட்டான்? இதை தள்ளப்பட்டான். இப்ப நமக்கு சபைக்குள்ள வந்தபடி எங்க போகணும்னு ஆசை இருக்கு? பக்கத்துல கையை பிடிச்சுக்கிறது. கிறிஸ்துவுக்காக நீங்கள் எதை இழந்தீர்கள்? கேட்டது கேள்வி, என்ன இழந்தீங்க சொல்லுவாங்க. எதை இழந்தாங்களாமா? யாரும் சொல்றாங்க, ஆமா 9 மணி ஆச்சு, டிஃபன் இழந்துட்டேன். அதையும் தான் விட்டு வைக்கிறது இல்லையா? 11 மணிக்கு போனாலும் சாப்பிட்டுறோமே. சரி, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் காலை டிஃபன் சாப்பிட வேண்டாம், மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் நம்ம நினைக்கிறோமா? இல்ல. 12 மணிக்கு டிஃபன், 2 மணிக்கு மத்தியானம் சாப்பாடு. எதை இழந்துட்டோம்? அப்போ கிறிஸ்து என்கிற மாடலை ஃபாலோ பண்ண வேண்டிய நம்ம அவர்கிட்ட கத்துக்கிறதே இல்லை. எல்லாம் எங்க இருந்தா வருது நமக்கு? உலகத்துல இருந்து. பிசாசு லூசிபர் கொடுக்குறான். அந்த உயர்ந்த இடத்துக்கு நீயா தூக்கிட்டு போன, அங்க இருந்து பொத்துன்னு விழுந்த. சரி, நீ மட்டும் தான் விழுந்தியா? நீ எங்கெல்லாம் போனியோ அதான் செய்யற. இவன் தான் ஆதாம் மட்டும் வந்தான். நீ எங்க போவன்னு சொன்னான்? தேவனை போல அவன் சொன்னான். எங்க வந்துட்டான்? கீழே வந்துட்டான். அந்த பாவ இயல்பு தான் எனக்குள்ள இருக்குது. இந்த பாவ இயல்பு தான் எனக்குள்ள இருக்குது, எனக்குள்ள இருக்குது. இப்போ எனக்குள்ள இருக்கிற பாவ இயல்பு என்னை எப்படி தூண்டும்? அதைதான் சொல்லுவோம். லூசிபருக்குள்ள இருந்து என்ன செஞ்சதோ, ஆதாமுக்குள்ள என்ன செஞ்சதோ, ஏவாளுக்குள்ள என்ன செஞ்சதோ, அதுதான் எனக்குள்ளே சொல்லுவோம். பிரிவிலேஜ். ஆனா இங்கதான் பிரேக் பண்றதுக்கு இயேசு இந்த உலகத்துக்கு மனிதனா வந்தார். அவர் சொல்றாரு, இல்ல, எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடு, பொறுப்பை நிறைவேற்று. பொறுப்பை என்னையா பொறுப்பு? என்ன பொறுப்பு? என்ன பொறுப்பு? முழு உலகமும் இப்படி தப்பா ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுல இருந்து இவர்கள் என்ன செய்யணும்? விடுவிக்கப்படும். அந்த கான்செப்டை உடைக்கிறதுக்கு தான் இயேசு தன்னை மாதிரியா கொடுத்தாரு. ஆனா பாருங்க, நம்ம ஆட்கள் அதை விடுத்தாங்க. நம்முடைய கண்கள் திறக்கப்படுவதாக. சரி, அந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் அப்ப நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, கிறிஸ்துவின் சிந்தை. என்னது? கிறிஸ்துவின் சிந்தை. அந்த கிறிஸ்துவின் சிந்தை என்ன பண்ணும் அப்படின்னா, தன்னை குறிச்சே யோசிக்க வைக்காது. யாரை குறிச்சு யோசிக்க வைக்கும்? பிறனுக்கான யோசிக்கும். அந்த சிந்தை நமக்குள்ள முதலாவது வரணும். அந்த சிந்தை நமக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். இது எங்க இருந்து வராது? உலகத்திலிருந்து வராது. உலகத்திலிருந்து வரக்கூடியதெல்லாம் அது வேற மாதிரி இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். ஏன்னா இதை புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க கிறிஸ்தவத்தை உள்ள அப்சர்வ் பண்ண முடியும். பாருங்க, ரோமர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாராவது வாசிங்க.
ரோமர் 12:10. சகோதரரே, சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஐயா, மற்றவர்களை குறித்த கரிசனையை சொல்கிறது வேதம். யாரை கனம் பண்ணணுமா? உலகம் என்ன சொல்லும்? நீ ஊழியக்காரன், ஒன்னு 4 பேர் கனம் பண்ணணும் சொல்லும். நீ ஒரு பெரிய ஆளு, நீ ஒன்னு கனம் பண்ணணும் உலகம் சொல்லும். ஆனா வேதம் என்ன சொல்லுது? சொல்லுங்க, கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கொருவர் முந்திக் கொள். அப்போ உன்னை யாரும் கனம் பண்ணாலும் கனம் பண்ணாட்டாலும் நீ மற்றவங்களை என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். உன்னை யாரும் விசாரிச்சாலும் விசாரிக்கலனாலும் நீ மற்றவங்களை என்ன செய்யணும்? விசாரிக்கணும். ஆனா நமக்குள்ள சபைக்குள்ள பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன? என்ன யாருமே விசாரிக்க மாட்டேங்கிறாங்க. பைபிள் அப்படிதான் சொல்லியிருக்கு. உன்னை யாரும் விசாரிக்காம இருக்கும்போது தான் நீ மற்றவங்களை என்ன செய்யணுமா? விசாரிக்கணும். அப்ப நம்ம முறுக்கு இருக்கிற முறுக்கு எங்க போகும்? விசாரிச்சுட்டு தான் போகும். ஆண்டவர்கிட்ட போறது வாய்ப்பு இல்லை. ஆண்டவர் யோசிப்பார், எங்க இவன் கையில பைபிள் வேற வச்சிருக்கானே. இப்ப நம்ம ஆளுக்கெல்லாம் செல்போன்ல வேற நிறைய வச்சாச்சு. ஸ்டடி பைபிள் வச்சிருக்குது, கிரீக்ல என்ன போட்டிருக்குது, ஹீப்ரூல என்ன போட்டிருக்குது, ரூட் வேர்டு என்ன, எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சி பார்க்கறதுக்கு தெரியுது. ஆனா அந்த பேசிக்கான உண்மை என்னங்கிறத குறிச்சு நம்ம கவனிக்கிறது. இன்னொரு வசனத்தை பாருங்க, 1 தெசலோனிக்கர் 5:11. நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். அப்போ உங்களுக்கு சில விஷயங்கள் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் நீங்க மற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். மனசுக்குள்ள ஒரு தீர்மானம் இருக்குங்க. என்னை யாரு கவனிச்சாலும் கவனிக்காட்டாலும், என்னை யாரு விசாரிச்சாலும் விசாரிக்கட்டாலும் நான் மற்றவங்களை விசாரிப்பேன். ஆனா நம்ம பாலிசி என்னது? நான் ஸ்தோத்திரம் சொன்னா சொல்லுவேன், இல்லைன்னா சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வெல்கம் டியூட்டின்னு 2 பேர் விட்டுருப்பாங்க. நானும் ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கும்போது அது மாதிரி வெல்கம் டியூட்டில இந்த பைபிள் படிச்சுட்டு இந்த மாதிரி வேலை செய்யறது பெரிய கஷ்டம். நம்ம வாங்க பிரதர், வாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கையெழுத்து ஸ்தோத்திரம் கூட வசனம் என்ன சொல்லுது? கலாத்தியர் 6:2. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். அப்ப கிறிஸ்துவினிடத்திலிருந்து நான் கற்றுக்கொள்கிற காரியங்கள் என்ன? முதலாவது என் சிந்தை மாறி நான் யாரை குறிச்சு யோசிக்கணும்? மற்றவங்களை குறிச்சு யோசிக்கணும். அதான் நான் சொல்றேன், தொடர்ந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிற பேர்ல உனக்காகவே நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்கா, முதல்ல ரட்சிப்பை செக் பண்ணுங்க. நமக்காக ஜெபிக்கணும் வேண்டாம்னு சொல்லல, ஆனா எங்க பார்க்கணுமா? அப்ப இந்த காரியத்தை முதல்ல சொல்லிட்டு அதுக்கு பிறகுதான் 3 விஷயங்கள் அங்க எழுதப்படும். 1, அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். என்ன எடுத்தாரு? அடிமையின் ரூபம் எடுத்தார். 2, அவர் தன்னை தாழ்த்தினார். என்ன செஞ்சாரு? தாழ்த்தினார். 3, அவர் கீழ்ப்படிந்தார். என்ன செஞ்சார்? கிறிஸ்துவின் சிந்தையுள்ள ஒரு மனிதனே தன்னை அடிமையாகவும் தன்னை தாழ்த்தவும் தன்னை கீழ்ப்படிய செய்யவும் முடியும். எந்த சிந்தை இருந்தா தான்? கிறிஸ்துவின் சிந்தை. அப்ப முதல் தொடக்கமே இல்லை. எனக்குள்ள உலகத்தின் சிந்தை ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்னா நான் தாழ்த்தினா பேருக்கு தான் தாழ்த்துவேன், மாய்மாவும் நடிப்பேன் மற்றவங்களுக்கு முன்னால. அதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. கிறிஸ்து கற்றுக்கொண்டது என்னன்னா, கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஆட்டிடியூட் நமக்குள்ள வரணும். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையே நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கிடையாது. இது ஒரு பெரிய ஒரு யுத்தம் மாதிரி. ஏன்னா உலகம் எனக்கு ஆஃபர் பண்றது, எனக்கு உள்ள இருக்கிற பாவம் ஆஃபர் பண்றதெல்லாம் என்ன குறிச்சே யோசிக்க வைக்கும், எனக்கான ஆசீர்வாதங்களை குறிச்சே யோசிக்க வைக்கும். ஏன்னா எனக்குள்ள இருக்கிற பாவ இயல்பு லூசிபர் யாதாம் வழியா உள்ள வந்திருக்குது. இந்த பாவ இயல்பு என்ன பண்ணிட்டே இருக்கும்? நீ என்ன பண்ணப்படுவ?
அதனாலதான் நம்ம பிரசங்கியார்கள் சில நேரத்துல வாயை திறந்தாலே கதை தான். கர்த்தர் உன்னை மாலாக்காமல் தலையாக்குவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். நீ எனக்கு அது வரவே மாட்டேங்குது. நானும் ட்ரை பண்ணி பார்ப்பேன். நமக்கு சில நேரத்தில் என்ன செய்ய மாட்டேங்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஆமா, சிலர்லாம் இந்த பொதுவான இடத்துல போகும்போது ஜெபிக்க சொல்லுவாங்க இல்லையா, அப்போ அப்படி சரமாரியாக வசனமா வருவாங்க. நான் யோசிச்சே இருப்பேன், இந்த வசனம் இதுக்கு பொருத்தமா, இந்த வசனம் இந்த இடத்துக்கு பொருத்தமா. இப்படிதான் என் மைண்ட் வேலை செய்யும். அதனால நம்ம கையில மயக்க கொடுத்தா சொன்னா, ஆண்டவரே இவர்கள் தேவ சித்தம் செய்வதற்கு. அப்போ ஒரு ஆள் வாயத்தை இருக்காது, ஆமைன்னு சொல்ல மாட்டாங்க, ஆணும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நமக்கு இந்த உள்ள இருக்கிற பாவ இயல்புனாலதான் ஈர்த்து வைக்கப்பட்டு இன்னைக்கு நிறைய தீர்க்க தரிசனம் வருது. ஏன்னா ஏற்கனவே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை பெற்றுக்கொண்ட ஜனங்களே இன்னைக்கு கிறிஸ்துவை அனுபவியாமல் தான் இருக்கிறார்கள். ஆனா இதெல்லாம் அவருக்கு கவலையே கிடையாது. சொல்லு, உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரா இருந்தா, அவரால் கட்டுப்பாடு செய்யப்படுவதா இருந்தா அவர் என்ன சொல்லிக் கொடுப்பாரு? இன்னைக்கு உலகத்தை விடாமலேயே நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றலாம் என்று அநேகர் போதிக்கிறார்கள். அநேகர்ல பெரும்பான்மையான வேதம் அப்படி சொல்லவே இல்லை. நீங்கள் உலகத்தை விடாமல் கிறிஸ்துவை பின்பற்றவே முடியாது. உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. எனக்கு அந்த வசனம் பிடிச்சதுக்கு காரணம் என்னன்னா, இது இயேசுவே சொன்னார். அப்போஸ்தலர் சொல்லினா கூட நம்ம ஆட்கள் மறுதலிச்சிருவாங்க. அது ஏதோ பவுலுக்கு தெரியாம சொல்லிட்டார், பேதுருக்கு தெரியாம சொல்லிட்டார். யார் சொன்னது? யாரு? இயேசுவே சொன்னார். இயேசு சொன்னதே நம்மால் மறைக்கிறானே. அவர் சொல்றார் உங்களால் முடியாதுங்கிறார், நம்மால் சொல்ற முடியுங்கிறான். இப்ப நம்ம எதை நம்புறோம்? இயேசு சொல்றதையா பொய் சொல்றவனையா? சொல்லுங்க. புது வருஷத்துல புது மாசத்துல வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சொல்லப்படுது. எந்த அடிப்படையில் சொல்லப்படுது? கிறிஸ்துவின் சிந்தை விடவா? இல்லவே இல்லை. தமிழ்நாட்டில் சொல்லப்படுகிற முக்கால்வாசி 90% மேல, முக்கால்வாசி இல்ல 90% மேல சொல்லப்படுற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் கிறிஸ்துவை மாதிரியாக கொண்டது அல்லவே அல்ல. நீ ரட்சிக்கப்படணும் யாரும் சொல்றது இல்லை, நீ மருந்து பண்ணணும்னு சொல்றது இல்லை, நீ ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்றது இல்லை, நீ பரிசுத்த ஆவியினால நடத்தப்படணும்னு சொல்றது இல்லை. ஆனா கர்த்தருடைய வாளாக்காமல் தலையாக்குவார். எப்படி? என்ன கேட்டா, அரசாங்கத்துக்குள்ள நல்ல பைபிள் தெரிஞ்சிருக்கிற ஒரு ஆளை பதவியில கொடுத்து இவங்க பண்ற பசங்க எல்லாம் சென்சார் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அது பிஜேபி காரங்க செஞ்சாலும் சரி, டிஎம்கே காரங்க செஞ்சாலும் சரி, நல்ல பைபிள் தெரிஞ்சிருக்கிற ஆளை போட்டு இவங்க பண்ற பிரசங்கத்தெல்லாம் என்ன பண்ணணும், வேதத்திற்கு ஒத்து இருக்கிறதா அப்படின்னு பிடிச்சாலே இவன் எல்லாம் ஜெயிலுக்கு போயிடுவான். இவனுக்கு ரொம்ப ட்ரை பண்றாங்க, பணத்தை வச்சு பிடிச்சிடலாம், அவனுடைய கணக்கை வச்சு பிடிச்சிடலாம். எனக்கெல்லாம் என்கிட்ட யாராவது ஆலோசனை கேட்டாலும் சொல்லி கொடுத்துருவேன். இவங்களை பிடிக்கிறதுக்கு ஈஸியான மெத்தட் இருக்கியா, கையில பைபிளை வச்சுக்க, அவன் பேசுறதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு பாரு. அத்தனை பேர் போய் தான் சொல்லுவான், பிடிச்சு உள்ளது போகுது. நமக்கும் தொந்தரவு எல்லாம் மூழ்கிக்கிறோம். நம்ம ஒரு பிரசங்கம் பண்ணா அவன் 150 பிரசங்கத்தை ஒரு ஆப்ல என்ன சேர்த்து விட்டாங்க ஃப்ரீயா. நானும் உள்ள போய் போராடி பார்த்தா நம்ம போற செய்தி ஒண்ணும் மேல வரவே மாட்டேங்குது. ஏன்னா அதுக்குள்ள 1000 தீர்க்க தரிசனம் உள்ள வந்து. சும்மா நான் விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க, வலியோட சொல்றேன். எவ்வளவு நம்ம கத்துனாலும், எவ்வளவு வசனத்தை சொல்லி கொடுத்தாலும் கேட்கிற நம்மளே அப்படிதான் இருக்கும். பக்கத்துல கை சொல்லி அடுத்தவங்களை எதுவும் சொல்றாங்க, நம்மளே சரி. இப்ப இந்த வசனத்துக்குள்ள ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கெனோசிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. என்னது கெனோசிஸ்? இது வந்து கிறிஸ்து தன்னை தாழ்த்தினதை குறித்த ஒரு உபதேசம். கிறிஸ்து தன்னை, இதுல 5 விதமான பார்வை இருக்குது. எத்தனை விதமான பார்வை இருக்குது? 5. வேதாம கல்லூரியில் நாங்கள் சற்று கற்றுக் கொடுக்கும் போது இயேசு கிறிஸ்து 100% தேவனாகவும் 100% மனிதனாகவும் இருந்தார் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஞாபகம் படிச்சவங்களுக்கு மறந்துச்சா? இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாலும் அந்த உலகத்தில் வாழும்போது தேவனாகவும் 100% மனிதனாகவும். இதுதான் நம்முடைய விசுவாசம். அதுக்கு பவுண்டேஷன் எங்கன்னா இந்த பிலிப்பியர் 2:7 தான்.
தம்மை தாமே என்ன செஞ்சாரு? வெறுமையா. அவர் வெறுமையாக்குறாங்க. எப்படி வெறுமையாக்குறார்? அப்ப 5 விதமான கருத்துக்கள் இருக்கு. ஒண்ணு, அவர் தன்னுடைய எல்லா இயல்பான குணங்களையும் விட்டு விட்டார். gave all divine attributes. எல்லா இயல்பையும் செஞ்சிட்டாரு, விட்டுட்டார். டோட்டலா யாரா தான் வந்தாரு? மனுஷனா வந்தார். அப்படி சொல்றவங்களுக்கு என்ன சொல்றான்? அதுல போதனையில என்ன பிரச்சனைனா, அப்பனா அவருடைய ரத்தம் அதை கொஞ்சம் கேள்வி எழுது. சரியா? இரண்டாவது, ஒரு சில இயல்புகளை மட்டும் விட்டு விட்டார் என்று சொல்கிறவர்கள் இருக்காங்க. the related attributes. மனுஷனா வர்றதுக்கு என்னெல்லாம் விடணும் அப்படின்னு அவர் நினைச்சாரோ அதெல்லாம் விட்டுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது, ஆர்த்தோடாக்ஸ் சொல்லப்படுகிற பாரம்பரிய சபையுடைய நம்பிக்கை என்னன்னா, அதாவது ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் அவருக்கு தான் இருந்துச்சு, அதை அவர் பயன்படுத்தலன்னு சொல்றாங்க. அவருடைய குணங்கள் எல்லாம் எங்க தான் இருந்துச்சு? அவருக்குள்ள தான் இருந்துச்சு. அதை அவர் என்ன செய்யல? பயன்படுத்தாம வச்சுக்கிட்டார், யூஸ் பண்ணாம வச்சுக்கிட்டார். நான்காவது, அவருக்குள்ள இருந்துச்சு, இல்லாத மாதிரி நடிச்சாருன்னு சொல்றாங்க. he acted as if he did not possess. அதாவது அவருக்குள்ள டிவைன் ஆட்ரிபியூட்லாம் இல்லாத மாதிரி அவர் என்ன செஞ்சாரா? நடிச்சாராம். இப்ப 4 காரியம் சொன்னேன். என்ன காரியம் சொன்னேன்? இப்ப வெறுமையாக்குதல்னா என்ன அப்படின்னு கேட்டா, ஒரே வார்த்தையில கிறிஸ்து தாம் சுயாதீனமாக செயல்படுவதை விட்டார். எதை விட்டார்? கிறிஸ்து சுயாதீனமாக. அதனால்தான் இயேசு கிறிஸ்து என்ன பேசினாலும் என்ன சொன்னாரு? பிதா பிதா பிதா. அவர் தேவனாக தனிப்பட்ட விதத்தில் செயல்படுவதற்கு அவருக்கு உரிமை இருந்தது, அதிகாரம் இருந்தது. ஆனால் அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் அதை விட்டார் என்றால், அவர் சுயமாக தனியாக எதையும் செயல்படுத்தும் அவர் ஆயத்தமா இல்ல. எதுவாக இருந்தாலும் யார்கிட்ட கேட்டுதான் செஞ்சாரு. அதனால்தான் ஜெபம் பண்ணார். ஒரு அப்போஸ்தலரை தெரிந்தெடுத்தா நாமளும் தான் ஜெபம் பண்றார். ஏப்பா, நீங்க தான் தேவனாச்சு இல்ல, நீங்க தெரிந்தெடுத்தா போதாதா? இல்ல, சுயாதீனத்தை விட்டுட்டார். சுயாதீனமாக செயல்படுவதை இயேசு விட்டார். காரணம், அவருக்குள்ள இருந்த சிந்தை தனக்கானதை அல்ல, பிறனுக்கானது. அப்போ அடுத்த கட்டத்துக்குள்ள கிறிஸ்துவை நாம் மாதிரியாக பின்பற்ற வேண்டுமானால் நமக்குள்ள முதல்ல கிறிஸ்துவின் சிந்தை இருக்க வேண்டும். இரண்டாவது, வெறுமையாக்குறது அப்படின்னு சொன்னா என்னன்னா, நான் சுயாதீனமா எந்த முடிவையும் எடுக்க மாட்டேன். யாரை கேட்கிறேன்? இது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம் புரியுறதுக்கு, ஆனா ஈஸியானது, ரொம்ப அலடிக்க வேண்டாம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு சீஷன் என்றால், முதலாவது எனக்குள்ள இருக்க வேண்டிய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை. இரண்டாவது எனக்குள்ள இருக்க வேண்டிய காரியம் என்னன்னா, நான் சுயாதீனமாக செயல்பட மாட்டேன். நானாகவே என் வாழ்க்கையை டிசைன் பண்ண மாட்டேன். நானாகவே ஒரு தீர்மானத்தை செஞ்சுட்டு, அதனாலதான் பவுல் சொல்றாரு இல்லையா, எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாய். எங்கேயா கத்துட்ட பவுல்? இயேசு. எல்லாவற்றையும் செய்வதற்கு அவருக்கு அதிகாரம் இருந்தது. அவருக்குள்ள இருந்த அந்த அதிகாரத்தை அவர் யூஸ் பண்ணவே இல்லை, எதுவா இருந்தாலும். அதனாலதான் ராஜ்யத்தை கொடுப்பது எந்த காலம்னு கேட்ட உடனே என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? அது எனக்கு அடுத்தது இல்லை, அது யாருக்கு தான் தெரியும். யோசிச்சு பாருங்களேன், உண்மையாவே அவருக்கு தெரியாதா? உண்மையாவே தெரியாதா? அவர் கிரியேட்டர் தானே, எப்படி தெரியாம இருக்கும்? மகாதேவன் சொல்லியிருக்கு, எப்படி தெரியாம இருக்கும்? அப்போ இந்த உலகத்துல மனிதனாக அவர் இருக்கிற வரைக்கும் அவர் சுயாதீனமாக செயல்படுவதில்லை என்று எல்லாவற்றையும் விட்டு விட்டார். அவரால் முடியும், ஆனா சொல்லல. அதனால்தான் அவர் 100% தேவனாகவும் 100% மனிதனாகவும். என்ன செஞ்சாலும் யார்கிட்ட கேட்பாரு? அப்போ இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னங்க? எதுவாக இருந்தாலும் எங்க கேட்கணும்? நாம என்ன பண்றோம்?
என்னுடைய எபிலிட்டின்னு நான் எதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் அந்த வரைக்கும் நான் போராடிட்டு ஒண்ணுமே முடியல, நான் எங்க போவேன்? ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்தது அதல்ல. எல்லா எபிலிட்டியும் இருந்தாலும், எல்லா டிவைன் ஆட்ரிபியூட்ஸும் அவருக்குள்ள இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. பிதாவே உங்களுடைய சித்தம் செய்வது என் போச்சமாக இருக்கிறது இல்லையா? பொருந்தி வருதா வசனங்கள்? பொருந்துதா பொருந்தலையா? பொருந்தது. அப்ப இயேசு அவர் சுயாதீனமாக செயல்பட்டிருக்க முடியும். ஆனா அவர் என்ன செய்யல? அப்போ 5 விதமான கருத்து வெறுமையாக்குதல்ங்கிற கருத்துல சொல்லப்படுது. 5ல எது பொருத்தமானது? அந்த கடைசியா சொன்னது, கிறிஸ்து சுயாதீனமாக செயல்படுவதை விட்டுவிட்டார். எதுவா இருந்தாலும். அப்ப அவர் தேவனாக இருந்தார், தேவனாக தான் இருந்தார். ஆனால் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் பிதாவை மையமாக கொண்டே இருந்தது. தனக்கு வரப்போகிற காலத்தில் செய்யப்பட வேண்டிய வேலைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்தே இருக்க வேண்டும் என்றும் திருவிடம் பற்றினார். அதிலையும் அவர் தன்னுடைய சுயாதீனத்தை அங்க நிலைநாட்டல, எல்லாத்தையும் விட்டுட்டார். ஒண்ணு பிதா அல்லது தேற்றவாதம். சரி, இவங்க 2 பேரும் என்ன சொல்லுவாங்க? இவர் சொல்றதான் அவங்க சொல்லுவாங்க. அப்போ இந்த கிறிஸ்துவை மாதிரியாக கொண்ட அல்லது கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டிய சீஷன் என்று சொல்லும் போது, முதலாவது என்னுடைய பிரிவிலேஜ் எல்லாம் நான் விடுறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். ஏன்னா இயேசு விட்டார். 2, அந்த பிரிவிலேஜ எந்த அடிப்படையில் விட்டார்னா, செயல்பட ஆரம்பிச்சார்னா அவர் சுயாதீனமாக செயல்படவே இல்லை. அதனாலதான் ஊழியத்துல அல்லது கர்த்தருடைய சபைக்குள்ள இருக்கிற மக்கள், உங்கள் திறமைகளையும் உங்கள் பொருளாதாரத்தையும் வைத்து நீங்கள் திட்டமிடாதீர்கள் என்று சொல்றோம். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம கையில இவ்வளவு பணம் இருக்குது, அதுக்கு தகுந்தாற் போல இதை செஞ்சுக்கலாம். அதுக்கு வேதம் அனுமதி கொடுக்கவில்லை. அருமையானவர்களே, தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நிறைவேற்றுவதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வெளிய 2 நாளைக்கு முன்னால நினைக்கிறேன், யாரா என்ற சொன்னாங்க, எல்லாரும் வசனமே பேச மாட்டேங்கிறாங்க, ஆனா பெரிய பெரிய பிஎஸ் சிஸ்டம் வச்சிருக்காங்க, நல்ல விலை உயர்ந்த கேமராலாம் வச்சிருக்காங்க, நம்ம இவ்வளவு தூரம் வசனத்தை பேசுறோம், ஒண்ணும் இல்லையே. ஆமா, இல்லைக்கு இல்லாததுக்கு காரணம் என்ன? இப்ப நம்முடைய தேவைகளை நம்ம பூர்த்தி செய்ய முடியாதா? ஒவ்வொரு மாசத்திலையும் குறைந்தபட்சம் 50,000 1 லட்சம் வரைக்கும் தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளுக்காக நாம் விதைக்கிறோம். நம்மகிட்ட யாராவது தேவையை சொன்னாங்கன்னா அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணலாம்ங்கிறதுல தான் நம்ம கவனமா இருக்கிறோம். நாளைக்கு பாருங்க, ஒரு 50,000 ரூபாய் நம்ம அனுப்பி வைக்க போறோம் பிலோடி டிரான்ஸ்லேஷன். இப்ப இதே மாதிரி ஃபண்ட் ரைஸ் பண்ண எனக்கு முடியாதா? செய்ய முடியாது. அது தேவை மற்றவனுடையது, பிறனுக்கானது. அது எனக்கு கேட்கறது பிரச்சனையே கிடையாது. நான் திரும்ப திரும்ப குரூப்ல போட்டுட்டே இருப்பேன், இன்னும் எவ்வளவு தேவை இருக்கு, இன்னும் எவ்வளவு தேவை. ஆனா என்னுடைய தேவைகளை அவர் தான் தரணும். அதான் வேதம் காட்டுற பாலிசி. அப்போ நமக்கு முடியாம இல்ல, நமக்கு 4 ஏசி வாங்கி மாட்டுறதுக்கு முடியாம இல்ல, ஒரு நல்ல ஒரு வீடியோ கேமரா வாங்கி வைக்கிறதுக்கு முடியாம இல்ல, நல்ல ஒரு பிஏ சிஸ்டத்தை இன்னும் பவர்ஃபுல்லா போடுறதுக்கு தெரியாம இல்ல. இதை காட்டிலும் முக்கியமானது ஒண்ணு இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. எனக்கானது இல்லை, பிறனுக்கானது. என்னுடைய எபிலிட்டியை வச்சுட்டு நான் செயல்படுவதற்கு அல்ல, நான் தேவனை சார்ந்து வாழ்வதற்கு அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? உங்க கையில இருக்குதுங்கிறதுக்காக பிள்ளைங்களுக்கு கொடுக்காதீங்க. உங்க கையில பணம் இருக்குதா இல்லையாங்கிறதல்ல பிரச்சனை, அது தேவனுடைய விருப்பம் தானான்னு கேட்டு செய்யுங்க. நீங்க தேவனுடைய விருப்பத்துக்கு மாறாக பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செஞ்சுட்டே இருக்கிறீங்கன்னா உன் பிள்ளைய கெடுக்கிறதுல முதல் பிசாசு நீங்க தான். அவனை முழங்கால் போட சொல்லு, அவனை ஜெபிக்க சொல்லு, தேவனிடத்திலிருந்து உதவியை பெற்றுக் கொள்வதற்கு அவனுக்கு பழக்குவி. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும், ஒரு 12, 15, ஓகே, டீன் ஏஜ் வரைக்கும் ஓகே. ஆனா அதுக்கு பிறகும் உங்களை சார்ந்துதான் அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான் அப்படின்னா அதுதான் வாழ்க்கையில பெரிய கண்ணியே. அவன் ஆண்டவர்களை வளர்றதுக்கு என்ன இல்லை, வாய்ப்பு இல்லவே இல்லை.
அப்போ சுயாதீனமாக செயல்படுவதை விட்டு விட்டு கிறிஸ்து நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒரு மாதிரியை காண்பித்திருக்கிறார். இந்த ரெண்டும் ஃபர்ஸ்ட்ல நடந்த பிறகுதான் அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். He made him bond servant. அதுக்கு பிறகுதான் அவர் தன்னை தாழ்த்தினார், சீஷருடைய கால்களை கழுவினார். அதுக்கு பிறகுதான் அவர் என்னவா இருந்தாரா? மனுஷனா. அப்போ முதல்ல சிந்தையிலிருந்து அந்த மாற்றம் ஆரம்பிச்சு கடைசியில செயல்பாடுகள் வரைக்கும் வெளியே வந்துச்சு. எங்க ஆரம்பிக்குது? சிந்தையில் ஆரம்பிச்சு எங்க வரைக்கும் வந்துச்சு? இப்போ நம்மள கால் கழுவ சொன்னா எப்படி கழுவுறோம்? ஒருத்தர் கால ஒருத்தர் கழுவ சொன்னா எப்படி கழுவோம்? சிந்தையில வந்திருக்கிற மாற்றத்தின் அடிப்படையிலையா, வெளியில நம்ம கத்திட்டு இருக்கிற ஃபார்முலா அடிப்படையிலையா? இன்னொருத்தர் இப்படி கழுவுனார், நம்ம எப்படி கழுவோம்? ஆனா எங்க அந்த ஆட்டிட்யூட் எங்க இருந்து வரணும் நமக்கு? அதனாலதான் அது சடங்காக மாறிவிடுகிறது. கவனிங்கள், ஏன் சில விஷயத்தை எல்லாரும் செய்ய முடியாத ஒரு நிலைமை இருக்குதுன்னா, நம்ம கிறிஸ்துவை மாதிரியாக கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீசர்களாக இல்லாததினால் நம்முடைய வாழ்க்கையில நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியாத இடத்துல கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரோடு வாழ்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரோடு வாழ்கிறோம், ஆனால் கிறிஸ்துவை நம்மால் பிரதிபலிக்கவே முடியவில்லை. காரணம், எனக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை இல்லவே இல்லை. எல்லாம் எங்க இருந்தா வந்திருக்குது? உலகத்துல இருந்தா வந்திருக்குது. அப்போ இதுல நம்ம கவனமா இருக்க வேண்டியது அவசியம். அந்த கெனோசிஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த டாக்டரின் நீங்க இதெல்லாம் பேசப்படுறது இல்லை, ஆனா இதெல்லாம் இப்படி இருக்குதுங்கிறத நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். அப்ப இயேசு கிறிஸ்து சுயாதீனமாக செயல்படாத விட்டாத தவிர அவர் பரிசுத்தமா இருந்தார், நீதி உள்ளவராக இருந்தார், இரக்கம் உள்ளவராக இருந்தார், கிருபை உள்ளவராக இருந்தார், அவர் அன்புள்ளவராக இருந்தார். அதுல அவருக்குள்ள என்ன செய்யவே இல்லை, மாற்றம் வரவே இல்லை. எதுவாக இருந்தாலும் எங்க கன்சல்ட் பண்ணிட்டாங்க. எனக்குள்ள எப்படி யோசிச்சு உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு. இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற முதலமைச்சர் திடீர்னு ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, ஸ்கூல்ல சத்துணவு சாப்பிடுற பிள்ளைங்க கூட வந்து சாப்பிடுறாரு இல்லையா? சாப்பிடும்போது அவர் யாரா இருக்கிறாரு? முதலமைச்சரா இருக்கிறாரா இல்ல சாப்பிடுற பிள்ளையா இருக்கிறாரா? என்ன பண்றாங்க? அங்க உட்கார்ந்து அவர் கீழே உட்கார்ந்து அங்க வைக்கிற பொங்கலையோ அங்க இருக்கிற சாப்பாட்டையோ சாப்பிட்டாலும் அவர் யாருதான்? சிஎம் தான். அதுல ஏதாவது மாற்றம் வந்திருக்குதா? இல்ல. என்ன மாற்றம் வந்திருக்குது? அவருக்குள்ள என்ன நடந்திருக்கு? தாழ்த்துகிறார். தாழ்த்தினார் என்பதனால் எல்லாவற்றையும் அவர் விட்டு விட்டார் என்று அர்த்தம் அல்ல. தாழ்த்தினாருங்கிறதுனால இது சரியானதான் எனக்கு புரியல, நம்ம ஜாஸ்தி கொஞ்சமாவது நமக்கு மனசுக்குள்ள புரியணுமேங்கிறக்கா சொல்றேன். அதனால அவர் முதலமைச்சர் பதவியை விட்டுட்டு வந்துட்டாருன்னு அர்த்தமா? அப்ப இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார்னு சொல்லும் போது அவர் நீதி உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் கிரியேட்டர், எல்லாத்தையும் விட்டுட்டாருன்னு அர்த்தமா? இல்ல, விடல. அதனாலதான் நம்ம சொல்றோம் அவர் 100% யாரா இருந்தாரு? தேவனாகவும் இருந்தார், 100% மனிதனாகவும் இருந்தார். ஆனால் சுயாதீனமாக அவர்கள் செயல்படல. யாருடைய விருப்பத்துக்கு ஏற்றார் போல தான் செயல்பட்டாரு. யோசிச்சு பாருங்களேன், ஒரு பவர்ஃபுல்லான இடத்துல இருக்கிற அவர் தன்னை இன்னொரு அதிகாரத்துக்கு கீழே உட்படுத்தி கொண்டு வாழ்வது என்பது யோசிப்பாங்க. சுயாதீனமாக செயல்படக்கூடிய ஒரு அரசு அதிகாரி அவராகவே விருப்பப்பட்டு உனக்கு கீழே நான் இருக்கிறேன்னு சொல்லி யார்கிட்டயா கொடுக்க முடியுமா? இல்ல, அது உலகத்தில் சாத்தியப்படவே படாது. அது கிறிஸ்து தான் என்னவா இருக்கிறாரு? மாதிரியாக இருக்கிறார். அப்ப நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்னா, ஒரு சப்மிசிவ் மைண்ட், அடுத்தவங்களுக்காக வாழ்ற வாழ்க்கை, சாக்ரிஃபைஸ், தியாகம், அர்ப்பணம், இதுதான் அவரை மகிமைக்கு நேராக கொண்டு போனது. இதுதான் அவரை எங்க கொண்டு போச்சு? அப்போ 9ஆம் வசனத்தில் இருக்குது ஆதலால் இருக்கா? அந்த கனெக்டிங் வேர்டு தானே. therefore, ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழாருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தார். அப்ப ஏன் அவருக்கு தரப்பட்டதுன்னா, அதுக்கு முன்னால நம்ம வாழ்ந்து காண்பிக்க வேண்டிய ஒரு மாதிரியை இயேசு கிறிஸ்து காண்பித்தார். அந்த மாதிரியை தான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். இப்ப இயேசுவை பின்பற்றுகிறேன்னு சொல்கிறேன் நான்,
கிறிஸ்துவின் சிந்தையுடையவனாக இருக்க வேண்டும். நான் சுயாதீனமாக செயல்படுகிறவனாக இருக்கக்கூடாது. நான் ஒரு அடிமையை போல பணியாற்ற வேண்டும். நான் மரண வரையிலும் கீழ்ப்படிய வேண்டும். நான் லீஸ்டா கருது. அதனாலதான் பவுல் கடைசியா முடிக்கும்போது சொல்றாங்க, பாவிகளே அப்போஸ்தலன்லாம் சொன்னேன். ஆமா, அப்போ எனக்கு கொஞ்சம் தான் புரிஞ்சிருச்சு. அப்போ சொன்னேன், அப்போஸ்தலர்கள் எல்லாரிலும் சிறியவன் நான். இப்பதான் கிறிஸ்துவ கொஞ்சம் நல்லா புரிஞ்சிருக்குது. இப்போ என்ன சொல்றேன்? பாவிகளே எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்களும் நானும் கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீஷர்களாக மாத்திரமல்ல, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இது நம்முடைய வாழ்க்கை தரத்துக்குள்ள எல்லா இடத்துல இருக்கணும். குடும்பத்துக்குள்ள இப்படிதான் இருக்கணும், ஊழியத்துக்குள்ள இப்படிதான் இருக்கணும். இப்படி இருந்தா தான் ஊழியத்திலையும் நம்ம சக்சஸை பார்க்க முடியுமே தவிர, நம்ம உலகத்தினுடைய ஃபார்முலாவை கொண்டு உள்ள விட்டுட்டோம்னா அதுக்கு பிறகு ஊழியத்துல வளர்ச்சியை பார்க்க முடியாது. ஏன்னா ரட்சிப்பு என்பது கர்த்தருடையது. கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் அதேதான், கார்பரேட் ஆயிடுச்சு. என்ன கார்பரேட்னா என்ன? நீ எதுவுமே செய்ய வேண்டாம், உனக்காக யார் செஞ்சிருவாங்க? அவன் உனக்கு என்ன பண்றான்? பிரிவிலேஜ் ஆஃபர் பண்றான். ஆண்டவர் கொடுக்கிறாரு இல்லையே, இவன் கொடுக்குறான். அவர் என்னை நோக்கி கூப்பிடுகிறார், இவன் சொல்றான் என்னை நோக்கி கூப்பிடுகிறான். இப்ப நம்ம எதை விசுவாசிக்கிறோம்? எதை விசுவாசிக்கிறோம்? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு அவர் சொன்னாரா, கம்பெனி தான் சொல்றாங்க? புரியுதா? அப்போ நம்மளை அப்படியே டைவர்ட் பண்ணிடுறான். நமக்கு பிரிவிலேஜ் கொடுத்துட்டு ஆண்டவரை ஃபாலோ பண்ண வேண்டிய நம்மள இப்ப எங்க போயிடலாம்? சரி, இப்ப நான் ஓமையை சொல்லிட்டு முடிச்சேன். கிறிஸ்துவ பார்க்காமலேயே விசுவாசிச்சாங்களே, திராட்சை கொலையை பார்க்காமலேயே அவங்க நினைச்சிட்டாங்க, விசுவாசிச்சாங்க. இப்ப திராட்சை கொலையை பார்த்துட்டும் உன் கவனம் டைவர்ட் ஆகுதுன்னா யோசிப்பாங்க. உன் கண்ணு முன்னால திராட்சை கொலை இருக்குது, நீ அதை பார்க்கலாம், நீ அதை ருசிக்கலாம், நீ அதை டேஸ்ட் பண்ணலாம், எல்லாமே செய்யலாம். ஆனா தூக்கிட்டு போற, சுமந்து கொண்டு போகிற நீ அந்த திராட்சை கொலையை பார்க்காம வேற எங்கேயோ பார்த்துட்டு இருந்தா அது எந்த விதத்துலங்க நியாயம்? நான் சொல்ற புரியுதா? ரெண்டு பேர் திராட்சை கொலையை தூக்கிட்டு போறாங்க, பின்னால வர்றவன் அந்த பார்வையை அந்த திராட்சை கொலையில இருந்து எடுக்கிறதுக்கு என்ன இல்ல, கண்ணுன்னு ஒண்ணு இருந்து அவனுக்கு திறந்தானாலே எதெல்லாம் பார்த்தாங்க, அதுதான் பார்த்தாங்க. அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் அதை பார்க்காம வேற எங்கேயோ பார்க்கிறான்னா அதை உங்களால கற்பனையில செய்ய முடியுதா? நான் சாஜன் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ தம்பி மேத்யூ நான் சொன்ன அந்த ஹில் ஸ்டேஷனை படமா வரைஞ்சி வச்சிருந்தாங்க, போட்டோ எடுத்து வச்சிருந்தேன். நான் உங்களுக்கு லேப்டாப்ல கொண்டு வரல, அடுத்த வாரத்தில் காட்டுறேன். பின்னால வர்றவன் எப்படியா இருந்தாலும் எதான் பார்த்தான், திராட்சை கொலையை தான் பார்த்தான். அவன் எதை பார்க்க மாட்டேங்கிறான்? பக்கத்துல உங்களை உன் கண்ணுனாலதான் இருக்கு. கிறிஸ்து என்கிற மாதிரி யார் கண்ணுனாலதான் இருக்குது? உன் கண்ணுனாலதான். ஆனா உனக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு நீ டைவர்ட் பண்ணப்பட்டிருக்கிற அப்படின்னா அதை ஈஸியா நினைச்சுக்காதீங்க. என் முன்னால நீங்க இருக்கிறீங்க, உங்களை நான் பார்க்காம நான் வேற எங்கேயோ பார்க்கிறேன் அப்படின்னா தப்பு யார் மேலங்க? இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கீங்கல்ல, உங்களை நான் பார்க்காம ஜன்னல் வழியா அங்க தெரியுற ஒரு ஆளுடைய தலையை நான் பார்த்துட்டு இருக்கிறேன், நீங்க என்ன நினைப்பீங்க? நம்ம அதான பண்றோம். கிறிஸ்து என்கிற அந்த விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய அந்த நல்ல மாதிரி என் கண்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்குது. அதை நான் அனுபவிக்கிறேன், நான் டேஸ்ட் பண்றேன், எல்லா விதத்திலையும் நான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். ஆனா அதை ஃபாலோ பண்றதுக்கு எனக்கு தோண மாட்டேங்குது. நான் வேற எங்கேயோ பார்த்து யாரோ சொல்ற காரியங்கள் அதுக்கும் வேதத்துக்கும் பொருந்துதையா எதையுமே நான் பார்க்கறது இல்ல. யாரோ ஒருத்தன் சொல்றாங்கிறதுக்காக வேதத்துக்கு முரண்பட்ட காரியங்களை நான் ஃபாலோ பண்ணிட்டு போறேனே, எந்த விதத்துல சார்? எந்த விதத்துல? முன்னால போறவன் பார்க்கவே இல்லை, அவன் விசுவாசித்தான். பார்க்கவே இல்லை, ஆனா அவன் விசுவாசித்தான். நான் பார்க்கிறேன், ஆனாலும் விசுவாசிக்கிறேன். இவ்வளவு பெரிய பையன். பார்க்கிறேன், அனுபவிக்கிறேன், அவரால் எனக்கு கிடைச்சிருக்கிற அந்த ரட்சிப்பினுடைய மேன்மையை நான் அனுபவிக்கிறேன். அவரோடு, அவர் மூலமா எனக்கு கிடைத்திருக்கிற அந்த பிதாவின் தேவனோடு இருக்கிற உறவை குறித்து நான் அனுபவிக்கிறேன். அந்த சாக்கியத்தெல்லாம் பெற்றிருக்கிறேன். நான்
கிறிஸ்து என்கிற மாதிரியை நான் ஃபாலோ பண்ணாம நான் எங்கேயோ போயிட்டு இருக்கிறேன். உங்களுடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையா இருக்கிறது. நீங்கள் உங்கள் சுய பிரயோஜனத்தை தேடாமல், நீங்கள் சுயாதீனமாக செயல்படாமல், தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தேவனுடைய ஆலோசனைகளை கேட்டே செயல்படுகிறவர்களாக மாறுங்கள். உங்களுடைய எபிலிட்டியை வச்சுட்டு நீ தீர்மானிக்காத. உங்களுக்கு பணம் கட்டக்கூடிய ஷாரை கொண்டு வந்து பைபிள் காலேஜில் சேர்க்கும் போது என் கையில பணம் கிடையாது. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அப்படித்தாங்க. ஆனா நான் போகணும், எனக்குள்ள மனசுக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் ஓடிட்டு இருக்குது. அவன்கிட்ட நான் சொல்லவே இல்லை. 2019 நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். அவன் எக்ஸாம் எழுத போயிருக்கிறான். எனக்கு அந்த பேம்ப்ளெட் கிடைச்சோன்னே நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் கணக்கு போடுறேன். இது 47வது கிராஜுவேஷன். ஷான் படிச்சானா 50வது கிராஜுவேஷன்ல அவன் பிடிஹெச் வாங்குவான். இதெல்லாம் என் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற சேர்லயே மனசுக்குள்ள ஆண்டவர் கொடுத்த பிக்சர். சும்மா திடீர்னு ஒரு நாள் ராத்திரில நாங்க கொண்டு போய் சேர்க்கல. அவனுக்கு தெரியவே செய்யாது நாங்க அந்த காலேஜில் சேர்க்க போறோம். அந்த வேல நாங்க போய் பார்க்க போனோம். காலேஜை காமிச்சிட்டு படிக்கலையான்னு கேட்டேன். சரிங்க, அப்ளிகேஷன் வாங்கணும். அங்க இருந்து இந்த வருஷத்துல கிராஜுவேஷன் வாங்க முடியாதபடிக்கு அவனுடைய சரீரத்துல பலவீனங்கள் வந்தது. அங்க இருக்கிற சூழல்கள் எல்லாம் வித்தியாசமா இருந்துச்சு. அப்ப நான் நினைச்சேன், 2019 என்கிட்ட இப்படித்தானே சொன்னீங்க, இது 47, உன் பையன் படிச்சான்னா 50th கிராஜுவேஷன்ல அவன் பட்டமளிப்பு வாங்குவான். ஜெபம், கர்த்தருடைய கிருபையினால காரியங்களை ஜெயமா மாறினார். எங்களுடைய எபிலிட்டி அது. அப்ப சேர்க்கிறது முடிவு பண்ணியாச்சு. என்ன பண்றது? 2 பேர் வந்தாங்க, கணவன் மனைவி. இங்க தான் இருக்கிறாங்க. ஒரு 50,000 பணத்தை கொண்டு எனக்கு கொடுத்தாங்க. நான் சரிங்க காலேஜில் சரிங்க. என்னையா பண்ணீங்க? இல்லை ஒரு நகை இருந்துச்சு, சும்மா தான் இருந்தது, அதை வச்சு கொண்டுட்டோம். எப்படி அடைப்பீங்க? நான் வாங்கவே இல்லை. இல்ல பரவாயில்ல, அதை நாங்க மீட்டுக்கிறோம். ஒவ்வொரு முறை நான் அவங்க கிட்ட பேசும்போது அதை மீட்டுட்டீங்களா? நான் கேட்கல. அவங்களா எங்கிட்ட இப்போ உடனடியா கொடுக்கறதுக்கு பணம் இல்லை, அதனால நாங்க இதை பண்ண கொடுக்குறோம். அதை வச்சுதான் சின்ன சின்ன பொருட்களை வாங்கி, அவனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி 2ஆம் செமஸ்டர் பணம் கட்டுறதுக்கு வேணும். அடுத்த நாள் காலைல டிராவல் பண்ணணும். நைட் 10 மணி வரைக்கும் என் பேங்க்ல, என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல பணம் இல்லை. விடிய காலையில் எழும்பி ஜோம் பண்ற அந்த தருணத்துல பாக்குறேன், செல்போனை ஆன் பண்றேன். ஏன்னா யாராவது ஜெப குறிப்பை எனக்கு அனுப்பியிருப்பாங்க, அல்லது ஏதாவது செய்தி அனுப்பியிருப்பாங்களேங்கிறதுக்காக பாக்குறேன். அதுல ஏன்னா அந்த கல்லூரிக்கு தேவையான கட்டுமானம், அந்த கட்டணம் எனக்கு அங்கே போடப்பட்டிருந்தது. ராத்திரி 10 மணிக்கு போடல. அப்படி ஒவ்வொரு சூழலையும் ஒரு விதத்துல மற்றவங்க என்ன நினைக்கலாம், ஒரு பாஸ்டர் தானே, சர்ச்சு பாஸ்டர் தானே, அவர் கையில பணம் இருக்காதாங்க. இல்லையா, என் கையில வச்சிருக்கிற பணத்தை வச்சு நான் டிசைட் பண்ணல. எனக்குள்ள ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆலோசனை, வழிகாட்டுதல், அது மட்டும் தான் எனக்கு முன்னால இருந்துச்சு. எப்படிங்கிறதெல்லாம் பெரிய கேள்வியா இருந்துச்சு. ஆனா இதுவரைக்கும் எந்த தொய்வும் இல்லாம என்ன சொன்னாரோ அதை எனக்கு செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. அதனால 2025 அவன் வாங்குற அந்த கிராஜுவேஷன், 50th கிராஜுவேஷன்ங்கிறது, அந்த இயர்ல வாங்குற கிராஜுவேஷன்ங்கிறது மற்றவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், எனக்கு ஆச்சரியமா இல்லை. எனக்கு போகும்போதே அப்படிதான் சொல்லி கொண்டு போனார். அதனாலதான் சொன்னேன், இது அவனுக்கு மாத்திரம் பாடம் இல்லை, எனக்குமே பெரிய பாடம். அந்த வேதாந்த கல்லூரி 1975 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆரம்பிக்கும் போது அங்க இருந்தது 10 பேர். அதுக்கு பிறகு அடுத்த தலைமுறை தான் இப்போ அந்த காலேஜை ரன் பண்ணி இருக்காங்க. இந்த ஒரு காலேஜில் அவங்களுக்கு ஏற்கனவே இன்னொரு காலேஜ் பூர்ணியாங்கிற இடத்துல பீகார்ல இருக்குது. அதுதான் ஆக்சுவலா ஹெட் குவார்டர்ஸ் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் இப்போதான் எனக்கு தெரிய வருது. நம்முடைய தேவன் பெரியவர். நமக்குள்ள இருக்க வேண்டிய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை. தனக்கானவைகளை அல்ல, பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. நீங்கள் சுயாதீனமாக செயல்படாமல் தேவனுடைய விருப்பத்தை புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே செயல்படுங்கள். உங்களை தாழ்த்துங்கள், மரண பரியந்தம் கீழ்ப்படியுங்கள். அப்படி கீழ்ப்படியும் போது ஒரு மகிமையான எதிர்காலம் நமக்கு இருக்கிறது. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக
அவரை உயர்த்தினார். அவர் கிறிஸ்துவை உயர்த்தினவர் நம்மை உயர்த்துவார். எழுந்திருக்கலாம்.